மாணவர்களே, நம்ம வகுப்பறையில் இப்போ இருக்கிறோம். இந்த வகுப்பறையில் இருக்கிற நேரம் பகலா இரவா? பகல். பகல்ல வானத்துல என்ன இருக்கும்? சூரியன் இருக்கும். சூரியன் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும், வெப்பமா இருக்கும். இப்ப நம்ம கோடை விடுமுறையெல்லாம் விடுறாங்க இல்லையா? விடும்போது என்ன ஆகுது? வெயில் காரணமாக தான் நமக்கு விடுமுறை விடுறாங்க இல்லையா? அப்ப வெப்பமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அப்போ ஸ்கூல் முடிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடுறோம். வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா விளையாடி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போறோம். தூங்கும்போது எப்பயாவது வானத்தை பார்த்துருக்கியா? அப்போ இரவு நேரத்துல வானத்துல என்ன இருக்கும்? நிலா நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? அப்ப நிலா நட்சத்திரம் இப்ப எங்க போச்சு? நாகத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்குமா? சாயந்தரமா தான் வருமா? இரவுல தான் வருமா? அப்ப எங்க போயிருக்குது? எங்க இருந்து வரும்? எப்பயோ யோசித்து பார்த்திருக்கியா? மேகத்துக்குள்ள இருந்து வந்துருமா? சரி. இப்போ வானத்துல பகல் நேரத்துல சூரியன் இருக்கு, இரவு நேரத்துல நிலா நட்சத்திரங்கள் இருக்கு சொன்னீங்க இல்லையா? அப்போ இது எங்க போயிருக்குன்னா எங்கேயும் போயிருக்கு, வானத்துலதான் அது இருக்கும். வானத்துலதான் இருக்கும். சூரியனோட வெளிச்சம் வெப்பமும் வெளிச்சம் ரொம்ப அதிகம். சூரியனுடைய வெப்பம் வெளிச்சம் ரொம்ப அதிகம். அந்த வெளிச்சத்துல நிலா நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கு பகல்ல தெரியல, இரவு நேரத்துல கரெக்டா தெரியும். சரியா? அதே மாதிரி நிலா அழகா ஒளிருது இல்லையா? நிலா வெளிச்சம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? வெரி குட், பிடிக்கும் இல்லையா? நிலா அழகா ஒளிருது இல்லையா? நிலாக்கு சுயமான ஒளியே கிடையாது. நிலாக்கு என்ன தெரியாது? அதுக்கு பவரே கிடையாது. நிலாவோட பவரு ஒளிறது கிடையாது, அதுக்கு ஒளிர தெரியாது, சுய ஒளி கிடையாது. அப்ப என்ன பண்ண தெரியுமா? அது சூரியனோட வெப்பத்தை அந்த வெளிச்சத்தை முழுசா அப்சர்வ் பண்ணுது. பாடம் நடத்தும் போது நீங்க கவனிப்பீங்க இல்லையா? அது மாதிரி முழுசா அப்சர்வ் பண்ணிட்டு இரவு நேரத்துல சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுது? பிரதிபலிக்குது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனாலதான் பகல்ல நட்சத்திரங்கள் நமக்கு தெரியுது. வானத்துலதான் இப்ப பகல் நேரத்திலையும் நட்சத்திரம், நிலா இதெல்லாம் இருக்கும். இத ஒரு ஆய்வு மூலியமா உங்களுக்கு என்ன பண்ண போறேன், நான் இப்ப செஞ்சு காட்ட போறேன். புரியுதா? இது பாத்தீங்கன்னா ஒரு வானம். இது வானம்னு வச்சுக்கோ. வெள்ளையா இருக்கா? இது வானம், வெள்ளை கலர்ல இருக்கு. இது வானம்னு வச்சுக்கோ. வானத்துல இப்ப சூரியன், நிலா, நட்சத்திரம் ஏதாவது தெரியுதா? எதுவும் இல்லை. ஆனா இப்ப எல்லாமே என்ன பண்ண போறோம்? நம்ம வகுப்பறைக்குள்ள நம்ம வானத்தையே நம்ம வகுப்பறைக்குள்ள கொண்டு வர போறோம். பார்க்கலாமா? வாங்க, வெளில போலாம் வாங்க. இங்க பாருங்க, அந்த தாளில் இந்த மேஜிக் தாள் வச்சிருக்கிறேன். வானத்தை உருவாக்கக்கூடிய தாள் தான். புரியுதா? இப்போ சூரிய ஒளி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த தாள் மேலே ஊந்துட்டு இருக்குது. சரியா? அது இப்போ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ அந்த வெப்பத்தையும் அந்த ஒளியை இந்த தாள் உள்வாங்கிட்டு இருக்கு. இப்போ இரவு நேரத்தில் வானம் எப்படி மாறப்போகுதுங்கிறத நான் இப்போ வகுப்பறையில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வகுப்பறைக்குள்ளே நம்ம என்ன கொண்டு வர போகிறோம்? வானத்தை கொண்டு வர போகிறோம். பண்ணலாமா? நைட்டில் எப்படி வானம் இருக்குமோ அதே மாதிரி இப்போ நம்ம கிளாஸ் ரூமுக்குள்ள ஒரு வானத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? உருவாக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த வெள்ளைத்தாள் இப்போ சூரிய ஒளியை உள்வாங்கி கொண்டு இருக்கிறது, அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குது. சரியா? இப்போ மேஜிக் பண்ணலாமா? நம்ம வானத்தை நம்ம ஸ்கூலுக்குள்ள கொண்டு வரலாமா? போங்க, ஸ்கூலுக்கு போங்க பார்ப்போம். கொண்டு வரலாமா? ரெடியா? பார்க்கலாமா? இப்ப எங்க இருந்து வந்தது? இப்படிதான் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், நிலா பகல் நேரத்துல நமக்கு தெரியறதில்ல, இரவுல தெரியும். புரியுதா? நல்லா இருக்கா? புரிஞ்சுதா? எப்படி இருந்தது? ஒரு வானத்தை நம்ம வகுப்பறைக்குள்ள கொண்டு வந்தோமா?
இதுதான். இப்போ சொல்லுங்க, பகல் நேரத்துல நட்சத்திரம் நிலாலாம் எங்க இருக்கும்? வானத்துல தான் இருக்கும். நிலாவுக்கு சுய ஒளி கிடையாது. என்ன பண்ணுது? சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணிட்டு இரவு நேரத்துல இருட்டா இருக்கும் இல்லையா, சூரியன் மறைஞ்ச பிறகு அப்போ ரிஃப்ளெக்ட் பண்ண. நம்ம வகுப்பறைக்குள்ள வானத்தையே கொண்டு வந்தோம். ஜாலியா இருந்ததா? ஹாப்பியா இருந்ததா? புரிஞ்சுதா? யாராவது பகல்ல தான் நைட்ல தான் நிலா இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? பேரண்ட்ஸ் கிட்டோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா என்ன சொல்லணும்? அது அங்கதான் இருக்கும். சூரியனோட ஒளியை உள்வாங்கிட்டு அது என்ன பண்ணோம்? நைட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும். புரியுதா? இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வெயில் வச்சிருந்தோம், சரியா? அதனாலதான் மதியானம் 2 மணி 3 மணி இந்த நேரத்துல, புரியுதா, அறிவியல் சார்பா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு வானத்தை, இரவுல இருக்கக்கூடிய வானத்தை வகுப்பறைக்குள்ள கொண்டு வந்தோம். சரியா? ஜாலியா இருந்துச்சா? ஓகே. வகுப்பறைக்குள் வானம், வகுப்பறைக்குள் கலகலப்பான